இப்போ வந்துங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஊழல் ஒழிப்பு. அந்த ஊழல் ஒழிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கடந்த காலங்களில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லணும். 1 கிலோமீட்டர் சாலை போடுறது அப்படின்னா அது 1 கோடி ரூபாய் என்று சொன்னால் அது 1 கோடி ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கூடுதலாக போடுவாங்க. எஸ்டிமேட்டு கூட இருக்கும். இப்போ இந்த அரசு வந்த பிறகு இப்போ 15,000 கோடி 20,000 கோடி ரூபாய் சாலைக்கு ஒதுக்குவதாக சொன்னால் கடந்த காலங்களில் அது எப்பொழுது வேணா இருக்கட்டும். கடந்த காலங்களில் 1 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு கடந்த காலங்களில் ஒரு 20% 30% கூடுதலாக வாங்கினார்கள். நாங்கள் இதன் மூலமாக ஊழலை ஒழித்து சரியா இவ்வளவுதான் கொடுக்க போறோம், இவ்வளவுதான் டெண்டர் பிக்ஸ் பண்றோம் அப்படின்னு இந்த அரசு வெளிப்படையாக சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமானது டாஸ்மாக்ல இப்போ 1000 கோடி லாபம் சொல்றீங்க. 1 ml அதாவது 150 ml ப்ரொடக்ஷனுக்கு காஸ்ட் இவ்வளவுதான் வருது. அதை ஏன் இந்த அரசு வெளிப்படையாக நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது பீருக்கோ பிராந்திக்கோ விசிக்கோ அந்நிய நாடு மதுபானங்களுக்கு இவ்வளவுதான் இதனுடைய பேசிக் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் இவ்வளவுதான். நாங்க இத்தனை பெர்சென்ட் டாக்ஸ் போடுறோம், இவ்வளவு லாபம் வைக்கிறோங்கிறது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்று வரையிலும் ஏன் அரசு அதுல வெளிப்படைத்தன்மை இருக்க மாட்டேங்குது? அதே போல கட்டடம் கட்டுவதற்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாங்க 2,500 கொடுக்கிறோம் அல்லது 3,000 கொடுக்கிறோம். கடந்த காலங்களில் இவ்வளவு எஸ்கலேட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக ஊழலை ஒழிக்கிறோம் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக இந்த அரசு வெளியிடும் பட்சத்தில் நிச்சயமாக அதை நாங்கள் அது உண்மையிலே கண்கூட இருந்தால் பாராட்டு வரவேற்பு. அது தெரியணும், அது தெரியணும், அது நடைமுறைக்கு வரணும். அப்ப நீங்க உண்மையிலேயே ஊழல் ஒழிக்கிறீங்க. அதே போல ரிஜிஸ்டர் ஆபீஸே எல்லா அலுவலர்களும் 0, எங்க யாரு சாதாரண எல்லாமே எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக்கா சட்டப்படி நடக்குதுங்கிற அளவுக்கு வரணும். இப்ப என்ன நடக்குதுன்னா நேரடியா முதல்ல வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப இவங்க போட்டு அதிகாரிகள் பார்த்திருப்பீங்க. இப்ப ஜிபே பேடிஎம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே நேரம் மரத்துக்கடை, டீ கடையில, கூல்ட்ரிங்க்ஸ் கடையில தனியா ஏஜென்ட் வச்சு இப்படி எல்லாம் நடக்குது. ஸோ இன்னும் நீங்க இன்னும் 100% வெளிப்படை தன்மை நீங்க முதல்ல டாஸ்மார்க்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னதான் ப்ரொடக்ஷன் பண்றீங்க? 150 ml உண்மையான அதனுடைய விலை என்னன்னு சொல்லுங்க. தயாரிப்பு செலவு என்ன, உற்பத்தி செலவு என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் எல்லா விஷயம் அதுல நீங்க சொல்லிட்டீங்கனாலே ஓரளவுக்கு. அதே மாதிரி ரோடு போடுறது, கட்டடம் கட்டுறது, இதென்ன அரசுங்க. இதுல என்னதான் ரேட்டு ஒப்பிடணும். கர்நாடகத்தில் எவ்வளவு இருக்குது, ஆந்திராவில் எவ்வளவு இருக்குது, ஏன் இங்க எஸ்கலேஷன் ஆகுது? அப்ப நீங்க எப்படி ஊழல் ஒழிச்சுக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க நம்பணும். நாங்க நம்புறத மக்கள்கிட்ட சொல்லணும். நாங்க நீங்க ஆதாரபூர்வமா கொடுத்தீங்கன்னா வரவேற்க தயாராக. நீங்க ஊழலை குறித்து கேட்டீங்க, அதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அங்கிட்டு இருக்கு. எங்க பண்ருட்டி வட்டத்துல ஒரு 100 ஏக்கர் பஞ்சமி நிலம். அந்த பஞ்சமி நிலத்தை ஒரு காலத்தில் ஒரு பணக்கார நிறுவனம் அந்த மக்களிடம் உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறேன் என்று அந்த மக்களிடம் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க. கொஞ்ச நாள் பிறகு அந்த இண்டஸ்ட்ரியில மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு அந்த கம்பெனியை மூடிடுறாங்க. இப்ப ரியல் எஸ்டேட் பூம் ஆகி போச்சு. ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய் போகுது. இப்ப 100 ஏக்கர் 10 கோடி 1000 கோடி ரூபாய் மதிப்பு. இது 30 ஆண்டு காலமா இது பஞ்சமி நிலம். மீண்டும் அந்த மக்களுக்கு குடிசை மாற்றி வாரியத்தின் விடாது வீடு கட்டி கொடுங்க, இல்ல வேற தொழிற்கூடங்கள் அமைச்சு அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நான் போராடி வரேன். கடந்த திமுக ஆட்சியில நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன். ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு அடிஷனல் ஐஜி என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆலோசனையோடு சில அமைச்சர்களுடைய தலையீட்டோடு அந்த 100 ஏக்கரும் தற்போது பிளாட்டாக மாற்றி விற்பனை செய்வதற்கு 30 ஆண்டு காலமாக அந்த மக்களை திரட்டி போராடி தடுத்து வைத்திருந்த அந்த இடத்தை நேற்றைய தினம் ஊழல் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கு பிக்சேஷன், ரேட் பிக்சேஷன் பண்ணி அதை பிளாட் போட்டு விற்கிறதுக்கான முயற்சியில இந்த புதிய அரசு அந்த தனியார் பிரைவேட் முதலாளிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதுக்கான கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானம், அந்த கடிதம் எல்லாமே இருக்கு. நீங்க பாருங்க, அதுல இந்த நிலம் இதுவரை இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தானது 1926 டேட்டாஸ் நான் எடுத்திருக்கிறேன். என் கையில இருக்கு. நீங்க வேணுமா பத்திரிகைக்காரங்க ஜூம் பண்ணிடணும்னா போடுங்க. இது அப்ப இருந்த அந்த தாசில்தார் கொடுத்திருக்கிறார், பண்ருட்டி தாசில்தார் என்கிட்ட இருக்கு. இது பஞ்சமி நிலம் தான் அப்படின்றத, இதை விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறார்.
ஓகே. ஆனா இன்னைக்கு இது வந்து ரியல் எஸ்டேட் வணிகமாக மாற்றப்பட்டா அப்ப இது அந்த பத்திரப்பதிவு துறையில ஊழல் நடந்ததா இல்லையா? சார் ஆட்டோ தான் நீங்க நவுத்தணும் அப்படியே ஒரு அப்ப இந்த ஏழை மக்களுக்கு சொந்தமான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான இந்த பஞ்சமி நிலத்தை யாருக்கா ஒருத்தருக்கு அனுப்புறேன் விசாரிக்க. அப்ப இத குறித்து நான் வந்து இந்த நாட்டுடைய நேற்றைய தினம் இந்த நாட்டுடைய இந்த துறையினுடைய செயலாளர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இது பஞ்சமி நிலம், இதை வந்து தாசில்தார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு, இதை வந்து ரியல் எஸ்டேட்டா வணிகமாக மாற்றுவதற்கு பெரும் கார்பரேட் முதலாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள், தாங்கள் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஒரு துறையின் செயலாளர். ஆனா இவரையும் மீறி நேற்றைய தினம் அந்த பிக்சேஷன் என்று சொல்லக்கூடிய டிஐஜி அண்ட் டிஆர் செஞ்சிருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டபோது மேலிடத்து உத்தரவுன்றாங்க. அப்ப பஞ்சமி நிலத்தை பிளாட் போட்டு விற்பதற்கு எந்த மேலிடம் அனுமதித்தது? மாண்புமிகு ஊழலை ஒழிக்க வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்லது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்வாரா? என்னுடைய கேள்வி. பழனி கோயில் தினம் ஒரு கோயில் வந்து அது வெளியே வந்துட்டே இருக்குது, வந்து கோயில் நிலங்களை பட்டா போடுறாங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே தீர்வு வரலையே. இன்னைக்கு சிபிசிஐடிக்கு ஒப்படைச்சு ஒரு சாதாரண ஒரு கோயிலினுடைய நிலம் ஒரு 1 ஏக்கர் யாரு பண்ணாங்க, யாரு தூண்டல் பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? அப்புறம் எப்படி இந்த அரசு செயல்படுது? இந்த அரசு எப்படி மக்களுக்கு நீதி வழங்கும்? அதனால நல்லா செயல்படும். இந்த அரசு செயல்படட்டும். செயல்படாம செயல்படுறதாக அரசாக சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. ஓகே, தேங்க்யூ.